நான் கானா எட்வின் ராஜ் தினகரன். வாழ்வு என்ன மாயமான வாழ்வு தானடா, நம் ஆட்டம் எல்லாம் முடிந்த பின்னால் ஓட்டம் தானடா. வாழ்வு என்ன மாயமான வாழ்வு. அவர் பாடும்போது தீப்பெட்டி கையில இன்ஸ்ட்ருமெண்டே அதுதான், ஒரு அண்ணன் கூட அதை வச்சுதான் அவர் ஆரம்பிக்கிறாரு. மைக்கும் கிடையாதுங்க. சாவு இல்லா மனிதன் இங்கே யாரடா, அவன் இங்கிருந்தால் என்னெதிரில் இல்லடா. சாவு இல்லா மனிதன் உலகில் யாரடா. அவங்களுக்கு கிடைச்சது நான் எப்பவும் வருத்தப்படவே மாட்டேன். நம்ம துறையை சார்ந்தவங்க என்னோட கொலிக் மாதிரி நான் பாடுற பாடல் கானா பாடல் பாடுறேன், அவங்க பாடுற பாடல் நான் பாடுறேன். அந்த முயற்சி அவங்களுக்கு கிடைச்சிச்சேன்ட்டு மட்டும் நம்ம வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அவங்க உழைக்கிறாங்க, அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட். எனக்கு உழைப்பு கிடையாது, அந்த உழைப்பு நான் உழைச்சிட்டு தான் இருக்கும். உன்னை 4 பேர் மதிக்க நின்னா துள்ளாதே. சந்தோஷத்தை சொல்லலாம், துக்கத்தை சொல்லலாம், கவலையை சொல்லலாம், காதலை சொல்லலாம். என் கனவு கண்ணிகையே உன்னை பார்க்க என் விழிகள் என்ன தவங்கள் செய்ததோ. சோர்ந்து போகும்போது இந்த கானா பாட்டை கேட்டா ஒரு சுறுசுறுப்பாயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். மீன் வாசனையில் அதை வீட்டில் வந்து ஒரு வாழை மீனை கொண்டு போய் சேர்த்தார் உலகநாதன். தன்னன்ன தானன்னா தன்னன்ன தானன்னா தன்னன்னா. ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக முழுமையாகவே கானா பாட்டு தான் நான் பாடிட்டு வந்துருக்கேன். கானா தான் லைஃபு. கானா பாட்டு மூலியமாகவே நிறைய ஷோஸும் பண்ணியிருக்கேன், நிறைய கச்சேரிகள் பாடியிருக்கேன், திரைப்படத்திலும் பாடியிருக்கேன், திரைப்படத்தில் நடிச்சிருக்கேன். அதுக்கு மிகப்பெரிய விஷயமே கானா தான். நாங்கள் சென்னைனாலே கானான்றதில் கானானாலே சென்னை தான். டெலிவிஷன் போது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோர் உள்ளே வச்சு ஒரு ஸ்டுடியோ போட்டு அதுலேயே தான் எல்லாம், ஒரு போட்டி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு திரைப்பட பாடலாக இருந்தாலும் எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு பாடகத்தில் நம்ம கானா சென்னைன்னும் போது நம்ம ஒரு ஸ்டேஜில் ஏறி நம்ம பாட்டை பாடும்போது நம்ம மக்கள் சோர்ந்து போகும்போது இந்த கானா பாட்டை கேட்டால் ஒரு சுறுசுறுப்பாயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்போ நம்ம மக்கள் இப்படி இருக்கும்போது இதை இண்டோரில் நம்ம ஏன் எடுக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மக்கள் எங்கே இருக்காங்களோ அங்கேயே இதை கொண்டு போய் பாடும்போது அந்த உணர்வும் அந்த உணர்ச்சி, அவங்க பண்ணுற அந்த சந்தோஷம், அவங்க பாடுற சந்தோஷம், ஆஹா நம்ம பாட்டு இது எல்லாம் சவுண்ட் ஆஃப் ஒரு விஷயம் இருக்கும். கானா பாட்டு கேட்கும் போது அதோடைய சந்தோஷம், ஏன்னா அதில் வந்து சந்தோஷத்தை சொல்லலாம், துக்கத்தை சொல்லலாம், கவலையை சொல்லலாம், காதலை சொல்லலாம். அப்போ நான் அதை சூஸ் பண்ணது அப்போ தான். நான் ஒரு பாடகராக இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இதையா நம்ம வந்து நம்ம தம்பிங்களுக்கும் என்னுடைய மூத்த பாடகர்களும் நம்ம சொல்லக்கூடாது, அந்த ஐடியா பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த ஷோ ஆரம்பித்தேன். அதை பார்க்க கவலையை மறந்து டிவி ஆன் பண்ணும் போது வேலைக்கு போயிட்டு சோர்ந்து வரும், நம்ம ஷோவை பார்த்துனே அந்த கானா பாட்டை கேட்டுன்னு சுறுசுறுப்பாயிடுவாங்க, கவலைகள் மறந்துடும், அப்படியே பார்த்துட்டு தூங்கலாம். அந்த மாதிரி பாடல்கள் அதில் பாடி கிட்டத்தட்ட ஒரு 100 பாடகர் எனக்கு தெரிஞ்சு, நான் அறிமுக பற்றி 100 பாடகர் மட்டும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படிதான் அதோட பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. அஜல உஜல மசாலா கம்பெனி புல்புல்லா ரசகுல்லா பிஸ்கட் கம்பெனி, அஜல உஜல மசாலா கம்பெனி புல்புல்லா ரசகுல்லா பிஸ்கட் கம்பெனி. டோலாகுமா நாங்க உசார் பத்தி நீ ரைடு தானம்மா, டோலாகுமா நாங்க உசார் பத்தி நீ ரைடு தானம்மா. மீட்டரு வந்தது மீட்டரு வந்தது மீட்டரு வந்தது பொட்டரு வந்தது பொட்டரு வந்தது அவுட்டோர் போனது இண்டோர் வந்தது. டோலாகுமா நாங்க உசார் பத்தி ரைடு தானுமா, நாங்க உசார் பத்தி ரைடு தானுமா, நாங்க உசார் பத்தி ரைடு தானுமா. நான் முதல் சிறு வயதாக இருக்கும் போது சேட்பட்டு, நான் பிறந்த விளையாடாம சென்னை சேட்பட்டு, அங்க 1000 விளக்கு செல்வன் முதலா அவர் பாட வர்றாரு. நம்ம ஒரு டெத்து இறப்பு வீட்டுல, அப்பதான் அவரை பாக்குறேன். அவர் பாடும் போது தீப்பெட்டி கையில இன்ஸ்ட்ருமெண்டே அதுதான், ஒரு அண்ணன் கூட அதை வச்சுதான் அவர் ஆரம்பிக்கிறாரு. மைக்கும் கிடையாதுங்க. அந்த மைக் இல்லாம அவர் பாடுற பாட்டு இப்ப இங்க பாடுறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 தெரு தள்ளி கேட்கும், ஆடியோ கிடையாது. அப்படி அவர் பாடின கானாவை இன்ஸ்ட்ருமெண்ட் தபேலா, டோலாக்கு, பேடு, கீபோர்டு போட்டு இன்னைக்கு உலகம் முழுவதுமா இன்ஸ்ட்ருமெண்டோட பாக்குறாங்களா, அது அதோட வளர்ச்சி அப்ப சந்தோஷமா தானே இருக்குங்க. அப்ப நான் பார்த்ததுக்கும் என்னோட அந்த சின்ன சிறு வயதில பார்த்ததுக்கும் இப்போ என்னோட இந்த ஏஜுக்கு நான் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கானாக்கு ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் டோலாக்கு. நம்ம பாடுறதுக்கு அந்த டெம்போ ஒரு குஷி வரணும்னா இதுல தான், அந்த கேலப், அந்த என்ஜாய்மெண்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்டோட பாடலாம். இதோட போடும்போது ஒரு தனித்துவமா இருக்கும். டேஸ்ட் ஆகுற நாஸ்டா கடை முட்டை தோசை சுட்டு கூட வரவே மாட்டியா என் கூட வல்லாட, வறுத்து வச்ச நாட்டு காடை மயக்குதடி மசால்வடை மொத்தமா சேர்த்து எனக்கு ஊட்டி விட, கண்ணாடி வளையல் போட்டு சின்னுங்காத, தோசை மாவு போல என் மனசை கலக்காத, பூரி கிழங்க போல நாம ஒன்னா இருக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து தின்னு ஓட்டு துறக்கலாம். இப்போ இது பாட்டு தான் பாடினேன், என்ன நடன்னு சொல்ல, கீபோர்டு அந்த ஸ்கேல் சொல்லலாம். பாட்டு பாடின அண்ணன் எவ்வளோ குஷியாக வந்தாரு. இதுதான் இந்த டோலாக்கோடைய மகிமை. சினிமா ஆல்ரெடி ஹிட்டான டியூனாக இருக்கும்ல, அது நம்ம மைண்ட்லேயே ஓடின்னு இருக்கோம். உடனே அந்த பாட்டில் வந்து நம்ம ஒரு ஓன் லிரிக்ஸ் போடலாம், ஏன்னா உடனே ரீச் ஆகும். அது உடனே ரீச் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, சூப்பரு, இதை நம்ம கேட்ச் பண்ண மக்கள் மத்தியில் நம்ம எடுத்து கானாக்குன்னு ஒரு ட்ரெண்டை ஓன் டியூன் பாட்டு ஹிட் ஆகணும்னா அது கொஞ்சம் மக்கள் மனத்தில் போய் சேர்த்துக்கு லேட் ஆகும். ஆல்ரெடி வந்து டியூன் போடும்போது வந்து கொஞ்சம் ஈஸியாக லிரிக்ஸ் உட்கார முடியும். இப்போ ஒன்றுமே நான் சிம்பிள் தான். அம்மன் கோயில் பேரழகே தன்னன்ன தானன்னா தன்னன்ன தானன்னா
தன்னா இது ஒரு மிகப்பெரிய ஹிட்டு சினிமா டியூனில். இதில் ஒரு காதல் பாடல் எப்படின்னா, புள்ளிமான் போல நீயும் துள்ளி துள்ளி வந்ததென்ன, மாயமான என் அழகை கொள்ளை கொண்டு போனதென்ன, மன்னந்த மல்லிகையே என் கனவு கன்னிகையே, உன்னை பார்க்க என் விழிகள் என்ன தவங்கள் செய்ததோ, பழைய சிற்பங்களோ உன்னை பார்த்தாலுமே வஞ்சி கொடி போல் என்னை வாட்டி தினம் அதைப்பதே நடி, வெண்ணிலவும் வானிறங்கி வந்ததடி பெண்ணே, உன்னழகு என்னவென்று சொல்வதடி கண்ணே, கண்களாலே பார்த்து பார்த்து என்னையும் கொள்ளாதே. ஈஸியாக வந்துடும் வார்த்தை. ஒரு தெருக்கல்ல மட்டும் பாடி இருந்தது. ஒரு இறப்பு வீடுனா இறப்பு வீடு, அங்கே தான் நம்ம கானா கேட்பாங்க. அங்கே இருந்து ஒரு ஊர், இன்னைக்கு ஊர் போக உலகம். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு கொண்டு வந்தாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முதல் கொண்டு ஐடி கம்பெனியில் முக்கியமாகவே கானா தான் பாடுறாங்க. கானான்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஹிந்தி வார்த்தை தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கானா ஹிந்தியிலனாவே கானா பாட அப்படிங்க. நம்ம நார்த் மெட்ராஸில் வந்து சவுகார்பேட்டைக்கு போனீங்கன்னா 4 தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, வேலை செய்கிறவங்க தான். நம்ம ரிச்சா தொழிலாளிகிட்ட போயிட்டா அவர் பேசுகிற மாதிரி ஹிந்தி பேச முடியாது, அவர் பேசுகிற மாதிரி இங்கிலீஷ் பேச முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு சேட்டுக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ பொழுதுபோக்குக்காங்க என்னன்னா, வெளி வியாபாரி வருவாங்க அங்க வியாபாரம் பண்றதுக்கு, அந்த வியாபாரத்தை வாங்குறதுன்னு அவங்களுக்கு பொழுதுபோக்கணும். அப்போ ஒரு சரியா கானா அப்படின்னு, அது தமிழ் வார்த்தையில பாட்டு. கானா ஹிந்தி வார்த்தை, தமிழ் வார்த்தையில பாட்டு, அவ்வளவுதான். அதை நம்ம உலகத்தரப்பட்ட ஒரு விஷயம். அப்புறமா ஒரு பாடல் வாழை மீன் வாசனையில் அதை வீட்டில் வந்து ஒரு வாழை மீன் கொண்டு போய் சேர்த்தார் உலகநாதன். சென்னையில் கானா என்னன்னு தெரியும், மதுரை திருச்சி கோயம்புத்தூர் அந்த ஊர் மக்கள் வந்து நாட்டுப்புற பாடல் தெரியும், கிராமிய பாடல் தெரியும். விவசாயம் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒப்பாரி பாடல்கள் அவங்க எல்லாம் பாடுவாங்க. அப்போ இந்த கானா இப்போ அங்கேயும் பாட ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. இப்போ சேலத்தில் பாடுறாங்க, வேலூர்ல பாடுறாங்க. அப்போ இங்க எல்லாத்துலயும் கானா பாடம். என்னப்பா கானா பாடம், இது யார் அப்போ எடுத்துக்கொண்டு சேர்ந்தா? ஆடியோ கேசட் நம்ம கேட்டிருக்கோம். திரையில வரும்போது தானே இந்த வெள்ளித்திரையில வரும்போது ஜொலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முழுக்க காரணம் எல்லா இசையுமே பலரும் போட்டிருப்பாங்க. அது துவக்கம் வந்து தேனிசை தென்றல் தேவா சார் தானே. ஒட்டுமொத்த கானா பாடல் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஆல்ரெடி சினிமாவில் ஃபேமஸான பாட்டு, அதில் ஒரு வரிகளை வைக்கிறேன். நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு வரிகள் இருக்குன்னா, அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அது விற்கிற இடம் மீன் மார்க்கெட்டு சந்தில்ல, அதை போட்டு நாங்க எடுத்துக்குவோம் தட்டுல, முட்டை மிதக்குது பார் தக்காளி சட்டினி தொப்புல, தெம்பா சாப்பிட்டு நாங்க போட்டுக்குவோம் வெத்தல, ஒரு டபரா ஃபுல்லா சோறு சாம்பார் ரசம் மோறு, அட கறி கொழும்போம் மீன் கொழும்போம் இலவசந்தான் பாரு, அது அன்லிமிட்டட் ரைஸ் ரொம்ப நியாயமான பிரைஸ், அஞ்சலாக்கா கறி கொழும்பு வெரி வெரி நைஸ், ஒரு டபரா ஃபுல்லா சோறு சாம்பார் ரசம் மோறு, கறி கொழும்போம் மீன் கொழும்போம் இலவசந்தான் பாரு, சாப்பாடு சுட சுட இருக்கும், கேட்டாக்கா பார்சலும் கிடைக்கும், அட ஊர்ல கிழங்கு கூட்டு பொரியல் அப்பளமும் இருக்கும், இருக்குது பிளாஸ்டிக் ஸ்டூல் கடையோ மரத்தடி நிழலு, அட ஜாதி மதம் பேதம் எல்லாம் அங்கே இல்லையே, ஆட்டு கால பாரு கடிக்கிறார் ஆட்டோக்காரு, மதியம் 1 மணியானா கடையில சூப்பர் சோறு, கடையில சூப்பர் சோறு. நம்ம சென்னையிலனா எல்லாருமே ரசிச்சிருவாங்க ப்ரோ பாடுறத. அவுட் ஆஃப் சிட்டி போகிறோன்னா, சென்னையை தாண்டி நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு வெளியே போகிறோன்னா யோசிச்சு தான் போகணும். நம்ம அங்கே என்ன பாடல் பாடுறது கன்ஃபார்மாக அவங்க பார்ப்பாங்க. பாடிட்டே இருப்பேன், ஏன் இந்த பாட்டை நீங்கள் பாடினீங்க நீங்கள் கேட்பாங்க. அது மிகப்பெரிய வழியாக இருக்கும். என்னடான்னு பார்த்தா இந்த பாடலாம் இங்கே நீங்கள் எடுப்படாது. ஒரு நிகழ்ச்சி போயிட்டு பாடவே உட்காந்துட்டேன், நான் பாடவே வேணான்ட்டாங்க. அப்போ என்னன்னா இங்கே ஓகே அப்படின்னு, அப்போ நான் என்ன பண்ணி நான் நிறுத்திக்கிட்டேன் ஓகேன்ட்டு. அப்போ அது வழியாக எனக்கு தெரியல. அந்த இடத்துக்கு திருப்பியும் நம்ம அவங்கள ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நம்மளை கூப்பிடணும். திருப்பி நம்ம இதே கானா பாடலையும் நம்ம என்னென்ன பாட விரும்புகிறோமோ அந்த பாடலை நாங்கள் பாடினேன்னு திருப்பி நான் போயிட்டு வந்தேன் பாடுனேன். அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய வெள்ளித்திரையில் ஜொலிச்ச எல்லா டேரக்டர்ஸ்க்கு தான். அவங்க காட்டின அந்த இதுதான், இதெல்லாம் இன்னும் அந்த காலத்தில் இருக்காதீங்க, இந்த காலம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. அது எனக்கு வழியாக தெரியல. அந்த இடத்துல நான் போய் பாடுறது எனக்கு சந்தோஷமா இருந்தது. வாழ்வு என்ன மாயமான வாழ்வு தானடா, நம் ஆட்டம் எல்லாம் முடிந்த பின்னால் ஓட்டம் தானடா, வாழ்வு என்ன மாயமான வாழ்வு தானடா, நம் ஆட்டம் எல்லாம் முடிந்த பின்னால் ஓட்டம் தானடா, சாவு இல்லா மனிதன் இங்கே யாரடா, அவன் இங்கிருந்தால் என்னெதிரில் இல்லடா, சாவு இல்லா மனிதன் உலகில் யாரடா, அவன் இங்கிருந்தால் என்னெதிரில் இல்லடா, இறைவன் தந்த உயிரை நீயும் மறக்க முடியுமா, அந்த எம்மன் போடும் பாச கயிறு அறுக்க முடியுமா, பணம் கொடுத்த ஆண்டவனை கொல்லாதே, உன்னை 4 பேரு மதிக்க நின்னா துள்ளாதே, பணம் படைத்த ஆண்டவன்
மாயமான வாழ்வு தானடா, நம் ஆட்டம் எல்லாம் முடிந்த பின்னால் ஓட்டம் தானடா. வாழ்வு என்ன மாயமான வாழ்வு தானடா, நம் ஆட்டம் எல்லாம் முடிந்த பின்னால் ஓட்டம் தானடா. அடுத்து கானா பாடுறவங்களுக்கு மியூசிக் கற்றுக்கங்க, கம்பல்சரி கற்றுக்கங்க. சமுதாய கருத்துள்ள பாடலை பாடுங்க, கொள்கை பாடலில் பாடுங்க. நம்ம நிறைய கேட்டாச்சு, கேலி கிண்டல் பாடல், வன்முறை பாடல்லாம் வேண்டவே வேண்டாம். உருவாக்குங்க. இந்த பாடல் பாடினா இந்த மாதிரி பாடல் பாடியிருக்காரு அப்படின்னு ரசிக்கணும். இவங்க பாடின பாட்டுன்னு எடுத்தோன்னே சொல்லும். உலகத்திலே மனிதன் போடும் பந்தயமா, மனிதன் தோத்து விட்டால் மனுஷன் நிலைமை மாறுமா. உலகத்திலே மனிதன் போடும் பந்தயமா, மனிதன் தோத்து விட்டா மனுஷன் நிலைமை மாறுமா. கிண்டியிலே ரேசு குதிரை பந்தயமா, பந்தயத்தில் தோத்ததினால் மனதினிலே